அன்புறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். என்ன விடயம் பேச போகணும்னு பார்க்கின்ற போது கனடாவினுடைய பாராளுமன்றத்திலே E5058 என்ற ஒரு முன்மொழிவானது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த முன்மொழிவானது சான்சன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கனேடிய பாராளுமன்ற உறுப்பினரால் தான் இந்த முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த முன்மொழிவினுடைய சாராம்சம் அல்லது எதை அடிப்படையாக கொண்டு என்று பார்க்கின்ற போது இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்த வேண்டும். தமிழர்களுக்கு எதிரான இனஅழிப்பு இடம்பெற்றிருக்கின்றது. தொடர்ச்சியாக 75 வருடங்களுக்கு மேலாக தமிழர்கள் இலங்கையிலே தமிழருடைய சுயநிர்ணய உரிமைகள் மறுக்கப்படுகின்றது, பறிக்கப்பட்டிருக்கின்றது. அதோடு இன அழிப்பு இடம்பெற்றிருக்கின்றது. 56ஆம் ஆண்டு காலம் தொடங்கி 2009ஆம் ஆண்டு காலம் வரையிலான காலப்பகுதியிலே தமிழர்களுக்கு எதிரான கொடுமைகளும் அடக்குமுறைகளும் இன அழிப்பும் இடம்பெற்றிருக்கின்றன. எனவே இந்த விடயத்தை கருத்திலே கொண்டு கனடாவினுடைய பாராளுமன்றமான அல்லது கனடா அரசாங்கமானது இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இலங்கையை பாரப்படுத்துவதற்கான தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டும். இதை ஐக்கிய நாடுகள் சபையிலும் முன்மொழிய வேண்டும் என்ற அடிப்படையிலே E5058 என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக சில இலங்கையிலே இருக்கின்ற சில தமிழ் பத்திரிகைகள் இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த விடயத்தை கனடிய பாராளுமன்ற உறுப்பினரான சான்சன் அவர்கள் தான் அங்கே பாராளுமன்றத்திலே முன்மொழிந்ததாகவும் இதை யார் வரைந்தது இந்த வரைவை என்று பார்க்கின்ற போது ஒன்றாரியோவிலே வாழ்கின்ற புலம்பெயர் தமிழரான நிருஜன் ஞான குணாளன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தமிழரினால் வரையப்பட்ட இந்த வரைவிற்கு கனடா பூராகவும் வாழ்கின்ற புலம்பெயர் தமிழர்கள், இலங்கையிலிருந்து புலம்பெயர் சென்ற தமிழர்கள் 636 பேர் வரையிலே கையொப்பம் மட்டும்தான் இந்த கையொப்பம் இடப்பட்ட பின்னர் தான் இந்த முன்மொழிவானது கனடாவுடைய பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இதிலே மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது இலங்கையிலே வாழ்கின்ற தமிழர்கள், அதாவது ஈழத் தமிழர்கள், தமிழீழத்தை தங்களுடைய பூர்வீக முகமாக கொண்ட தமிழர்கள் அவர்களுடைய நிலப்பரப்பிற்குள்ளே வஞ்சிக்கப்படுகின்றார்கள். இன அழிப்பு இடம்பெறுகின்றது. அவருடைய சுயநிர்ணய உரிமைகள் பறிக்கப்படுகின்றது. தொடர்ச்சியாக அடக்குமுறைகளுக்கு உட்பட்டு வருகின்றார்கள். எனவே இந்த விடயத்தை இலங்கை மீது அல்லது இலங்கை அரசாங்கத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே முற்படுத்துவதற்கு கனடா முயற்சி செய்ய வேண்டும், கனடா தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த E5058 தீர்மானத்திலே இந்த E5058 முன்மொழிவிலே குறிப்பிடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பல காலமாகவே கனடா ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்து வருகின்ற ஒரு நாடு. கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் கூட அங்கே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தூவி நிறுவுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது சில சிங்கள அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற போது அங்கே கடும் தொனியிலே கனடா அரசாங்கம் அதை எச்சரித்திருந்தார்கள். நீங்கள் வேண்டுமென்றால் உங்க நினைவேந்தல்களை தடுப்பதற்கு இலங்கையிலே போய் இருந்து கொள்ளுங்கள், மாறாக இது கனடா என்ற அடிப்படையில் எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். அப்படி பல காலமாகவே தமிழர்களுக்கான அடைக்கலம் கொடுத்ததோடு மாத்திரமல்லாமல் தமிழர்களுக்கான குரலை தமிழர்களுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற நாடுகளிலே இந்த கனடா முதன்மை வகித்துக் கொண்டிருக்கிறது தான் சொல்ல வேண்டும். அப்படி இருக்கின்ற போதுதான் கனடாவுடைய பாராளுமன்றத்திற்குள்ளே இந்த முன்மொழிவு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. இதற்கு முன்னர் பார்க்கின்ற போது அமெரிக்காவினுடைய இந்த காங்கிரஸ் சபையிலே, குறிப்பாக மக்கள் பிரதிநிதி சபையிலே இந்த விலே நிக்கல் என்ற ஒரு உறுப்பினரால் இந்த இப்படியான ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு செல்லப்பட்டது. இலங்கையிலே தமிழர்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் இடம்பெற்று வருகின்றது, மனித உரிமைகள் மீறல்கள் இடம்பெற்று வருகின்றது. எனவே தமிழர்களுக்கு எதிரான இன அழிப்பு இடம்பெற்றிருக்கின்றது. தமிழர்கள் தங்களை ஆளக்கூடிய சுயநிர்ணய உரிமைக்கு உட்படக்கூடியவர்கள், அப்படியான ஒரு இனம்தான் இலங்கையிலே இருக்கின்ற அந்த தமிழர்கள். எனவே அவர்களை ஆளக்கூடிய வகையிலே அவர்களுக்கான தீர்வு திட்டம் ஒன்றை முன்மொழிவதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்றை நடத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே அமெரிக்காவினுடைய இந்த காங்கிரஸ் சபையிலே மக்கள் பிரதிநிதி சபையிலும் இந்த விடயம் கொண்டு வரப்பட்டது. இதற்கான ஆதரவுகளும் பெருகி வந்தது. அப்படி இருக்கின்ற போதுதான் அடுத்த கட்டமாக இப்போது கனடாவிலும் இந்த விடயம் இப்போது முன்மொழியப்பட்டிருக்கிறது. எனவே மிக முக்கியமான 2 நாடுகளிலே இந்த விடயம் பேசப்பட்டிருக்கின்றது. அதோடு இங்கிலாந்திலும் இது பேசப்பட்டிருந்தது. இலங்கை சார்ந்த விடயங்களை அல்லது தமிழர்கள் சார்ந்த விடயங்களை முன்னகர்த்துவதிலே இங்கிலாந்து தான் கொஞ்சம் முன்னுரிமை வகித்துக் கொண்டிருந்தது. ஆனாலும் தமிழர்களுடைய தீர்வு திட்டம் அல்லது இலங்கையை இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் முற்படுத்த முடியுமா இத்தனை நாடுகளால் என்று சிந்திக்கின்ற போது அது கொஞ்சம் கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. பல நாடுகள் தங்களுடைய சுயநலன் சார்ந்துதான் செயற்படுகின்றார்கள். குறிப்பாக அமெரிக்காவை பொறுத்தவரையிலே பார்க்கின்ற போது ஆர்மோனியாவில் இடம்பெற்ற படுகொலையை 100 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் அது இனப்படுகொலை என்று கூட அமெரிக்கா ஏற்றுக்கொண்டது. அதுவரையிலே கண்ணை மூடிக்கொண்டிருந்தது தங்களுடைய நலன் கருதி. அப்படியான ஒரு விடயத்தை தான் இங்கும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழர்கள் நிலைப்பாட்டிலும், குறிப்பாக 2009ஆம் ஆண்டு இன அழிப்பு இடம்பெற்று விட்டது என்பது சர்வதேசத்திற்கும் தெரிந்த ஒரு விடயம்தான், எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம்தான். யுத்த குற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்றது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான்.
ஆனால் அதை கண்ணை மூடிக்கொண்டு எல்லா நாடுகளுமே இருட்டிலே தடவுவது போன்று தடவி கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் ஒரு அவல நிலையாக இருக்கின்றது. இப்படியான தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள் கடுமையான போராட்டங்களையும் அழுத்தங்களை கொடுத்தாலும் அது பயனற்றதாகவே மாறி போகின்றது. எனவே இந்த விடயமும் அப்படி மாறிவிடக் கூடாது என்பதுதான் எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கிறது. எனவே உண்மையிலே ஒரு சிறந்த ஒரு தீர்வு திட்டம் முன்மொழியப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அதாவது சிறந்த ஒரு முன்மொழிவு, தீர்வு திட்டம் அல்ல மாறாக முன்மொழிவு ஒன்று முன்மொழியப்பட்டிருக்கின்றது. தமிழர்களுக்கு அதாவது தமிழர்களுக்கு எதிராக அங்கே அடக்குமுறைகளும் சுயநிர்ணயம் பறிக்கப்படுகின்றது. தமிழர்களுக்கு எதிரான இனஅழிப்பு இடம்பெற்றிருக்கிறது. எனவே இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்துவதற்கு கனடா அரசாங்கம் தன்னுடைய அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு செய்தி இப்போது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவராக இருக்கிற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். அவர் குறிப்பிடுகின்ற போது இந்த தமிழ் மக்கள் பேரவையால் கடந்த காலங்களிலே ஒரு தமிழர்களுக்கான தீர்வு திட்டம் ஒன்று வரையப்பட்டிருந்தது. இந்த தீர்வு திட்டமானது வரையப்படுகின்ற போது ஏனைய தமிழ் கட்சிகளும் குறிப்பாக இப்போது இருக்கின்ற எம்.ஏ. சுமந்திரனை தவிர ஏனைய தமிழ் கட்சிகளும் அங்கே இருந்தார்கள். எல்லோருமே அந்த தீர்வு திட்டத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் காலப்போக்கிலே அது கடந்து போய்விட்டது. எனவே இப்போது இந்த தமிழ் மக்கள் பேரவையினால் கொண்டு வரப்பட்ட இந்த தீர்வு திட்டம் சார்ந்து ஏனைய தமிழ் கட்சிகளோடு நாங்கள் பேச தயாராக இருக்கின்றோம். இந்த தீர்வு திட்டம் சார்ந்து பேசி ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு இலங்கை அரசாங்கத்தோடும் நாங்கள் பேசுவதற்கு தயார் என்ற அடிப்படையிலே இப்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவரான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார். அத்தோடு இலங்கையிலே புதியதொரு அரசியலமைப்பு உருவாக்கப்பட போகின்றது என்ற விடயமும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது. ஆனால் இந்த அரசியலமைப்பானது தமிழர்களை ஒற்றையாட்சிக்குள்ளே மீண்டும் தள்ளிவிடுகின்ற செயற்பாட்டை தான் மேற்கொள்ள போகின்றார்கள் என்ற அடிப்படையிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டிருக்கிறார். இதிலே மிக முக்கியமான விடயம் அவர் சுட்டிக்காட்டிய விடயம் கடந்த நல்லாட்சி அரசாங்கம் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாகவும் ரணில் விக்ரமசிங்க பிரதமராகவும் இருந்த போது 2015 முதல் 2018 கால பகுதிக்குள்ளே ஒரு புதியதொரு அரசியலமைப்பு உருவாக்குதல் தொடர்பான ஒரு முன்மொழிவு அல்லது தீர்வு திட்டம், அந்த புதிய அரசியலமைப்பு தொடர்பான ஒரு முன்மொழிவு ஒன்று முன்மொழியப்பட்டிருந்தது. ஒரு வரைவு ஒன்று வரையப்பட்டிருந்தது. அந்த வரைவை அடிப்படையாக கொண்டதுதான் குறிப்பாக அந்த வரைவானதான் இந்த ஒற்றையாட்சிக்குள்ளே இலங்கையை முடக்குதல், பௌத்தத்துக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையிலே தான் அமையப்பட்டிருப்பதாகவும், எனவே அந்த ஒரு வரைவை அடிப்படையாக கொண்டுதான் இப்போது அனுரகுமார் திசாநாயக்கவும் தங்களுடைய ஒரு புதியதொரு அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு திட்டமிட்டு வருகின்றார். இது தமிழர்களுக்கான ஆபத்தான நிலையை உணர்த்துகின்றது என்ற அடிப்படையிலே இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த தமிழ் மக்கள் பேரவையினால் கொண்டு வரப்பட்ட இந்த தீர்வு திட்டம் வரைவு சார்ந்து தாங்கள் ஏனைய கட்சிகளோடும் பேசி தீர்மானம் எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். உண்மையிலேயே இதற்கு முற்பட்ட காலங்களிலே எந்த ஒரு விடயம் சார்ந்தும் ஏனைய கட்சிகளோடு நாங்கள் பேச தயாரில்லை என்று பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருந்தது அந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர். ஆனால் இப்போது இந்த தீர்வு திட்டம் சார்ந்து நாங்கள் ஏனைய கட்சிகளோடும் பேச தயார் என்று வந்திருக்கின்றார்கள். ஆனால் ஏனைய கட்சிகள் இதற்கு ஒத்து போவார்களா என்றால் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. காரணம் கட்சிகளினுடைய தலைமைகளும் மாறிவிட்டது, கட்சிகள் பலவும் பிரிந்தும் சென்று விட்டது. எனவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் எப்படியான தீர்வு திட்டங்கள் வரப்போகின்றது, எதை அவர்கள் நடைமுறைப்படுத்த போகின்றார்கள் என்று. அதோடு அனுரகுமார் திசாநாயக்கவனுடைய இந்தியாவிற்கான பயணம் தான் அதிகமாக பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. எதிர்வருகின்ற 12ஆம் மாதம் அளவிலே 2ஆம் அல்லது 3ஆம் வாரங்களிலே இந்தியாவுக்கான பயணத்தை ரணில் விக்ரமசிங்கே மேற்கொள்ளலாம் என்றும், இந்தியாவோடு அவர் பேச போகின்ற விடயமும் அதே போன்று இணக்கப்பாடும் பற்றித்தான் இப்போது அதிகமாக பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. எனவே இந்தியாவோடு எப்படியாப்பட்ட ஒப்பந்தங்கள் அல்லது பலதரப்பட்ட ஒப்பந்தங்கள் இந்தியாவோடு போடப்பட்டிருக்கின்றது. ஒப்பந்தங்கள் என்பதையும் தாண்டி புரிந்துணர்வு உடன்படிக்கை என்று சொல்லலாம். அப்படியான உடன்படிக்கையை மீளவும் பரிசீலனை செய்து இலங்கை இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த ஒப்பந்தங்களை குறிப்பாக இந்த உடன்படிக்கைகளை இலங்கைக்குள்ளே நிறைவேற்றுவார்களா அல்லது இலங்கைக்குள்ளே அதை செயற்படுத்துவதற்கு அனுமதிப்பார்களா என்ற ஒரு கேள்விக்குறி பலர் மத்தியிலும் இருந்து வந்தது. எனவே இந்த பயணம் அதற்கு தீர்வாக அமையும் என்றுதான் பல அரசியல் ஆய்வாளர்களும் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அங்கும் என்ன நடக்கப் போகின்றது என்பதை. அதோடு இந்த வாரம் அதாவது 21ஆம் தேதி தொடக்கம் 27ஆம் தேதி வரையிலான காலகட்டமானது இந்த தமிழர்கள் மாவீரர் வாரம் கடைபிடித்து வருகின்றார்கள். 27ஆம் தேதி மாவீரர் நாள். மிக மிக சிரம் தாழ்ந்த கண்ணீர் அஞ்சலிகளோடு எல்லோருமே அந்த இடத்திலே குழுமி இருப்பார்கள். இப்போது வடக்கு கிழக்கினுடைய பல பகுதிகளிலும் இது கொஞ்சம் எழுச்சியோடு இடம்பெற்று வருகின்றது என்று தான் சொல்ல வேண்டும். உண்மையை சொல்ல போனால் கடந்த ஆட்சிகளை விட இந்த ஆட்சியிலே இந்த விடயம் எழுச்சி கொண்டிருக்கின்றது. இதிலே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த அரசாங்கத்தினுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உயிரிழந்த மக்களை நினைவேந்துவதற்கும் யுத்தத்தில் இறந்த மக்களை நினைவேந்துவதற்கும் எந்தவித தடையும் இல்லை, நினைவேந்தல்களை தமிழர்கள் மேற்கொள்ளலாம். ஆனால் தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருக்கின்ற விடுதலை புலிகள் அமைப்பை நினைவு கூறுகின்ற வகையிலோ அல்லது அதனுடைய அடையாளங்களையோ அல்லது அதனுடைய சின்னங்களையோ முன்னிலைப்படுத்தினால் நிச்சயமாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அடிப்படையிலே இப்போது ஆனந்த பால என்ற இந்த
இலங்கையுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். எனவே நினைவேந்தல்களை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அதாவது இந்த யுத்தத்தின் போது உயிர் நீத்த உறவுகளை நினைவு கூறுவதற்கு எந்தவித தடைகளும் இல்லை, யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை அஞ்சலிப்பதற்கும் எந்த தடையும் இல்லை என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் தடை செய்யப்பட்ட அமைப்பான விடுதலை புலிகளை ஞாபகப்படுத்துகின்ற வகையிலே, நினைவு கூறுகின்ற வகையிலே அது சார்ந்த எந்த ஆவணங்களையும் முன்னிலைப்படுத்த வேண்டாம். அந்த நினைவஞ்சலிகளிலே குறிப்பாக பொதுமக்களுக்கு நடக்கின்ற நினைவஞ்சலிகளை விடுதலை புலிகளை முன்னிலைப்படுத்த வேண்டாம் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார். எனவே இப்போது வடக்கு கிழக்கினுடைய பல பகுதிகளில் இந்த விடயம் எழுச்சி கண்டிருக்கின்றது. இதில் மிக முக்கியமான விடயம், கடந்த 21ஆம் தேதி சுடரேற்றி அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்த காரணம் இந்த மாவீரர் வாரம் என்பதனால் அதற்கு பிற்பட்ட காலங்களிலும் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றது. ஆனால் போலீசாரோ அல்லது வேறு ஏதும் தரப்பினரோ இதற்கான தடைகள் பிறப்பிக்கவில்லை என்றுதான் குறிப்பிட வேண்டும். கடந்த காலங்களிலே இந்த நினைவஞ்சலி இடம்பெற போவதற்கு ஒரு மாதத்துக்கு முன்னரே நீதிமன்றங்களுக்கு சென்று போலீசார் அங்கே நினைவஞ்சலிகளை தடுப்பதற்கான ஆணையை பெற்று விடுவார்கள். அப்படி இருக்கின்ற போது இந்த முறை அப்படி இடம்பெறவில்லை என்று நான் சொல்ல வேண்டும். எனவே கொஞ்சம் விட்டு பிடிக்கப்பட்டிருக்கின்றதோ என்ற ஒரு எண்ணமும் எழ ஆரம்பித்திருக்கின்றது. அதையும் நாங்கள் காலங்கள் கடக்கின்ற போது பொறுத்திருந்து பார்க்கலாம். எனவே இலங்கை சார்ந்த விடயம் இப்போது குறிப்பாக இலங்கைக்குள்ளே புதியதொரு ஆட்சி அமைந்திருக்கின்றது. இந்த புதியொரு ஆட்சிக்கு ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து எப்படியான விடயம் முன்மொழியப்பட போகின்றது என்று பலரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற போதுதான் கனடாவினுடைய பாராளுமன்றத்துக்குள்ளே இந்த சான்சன் என்று சொல்லப்படுகின்ற இந்த பாராளுமன்ற உறுப்பினர் இந்த விடயத்தை முன்வைத்திருக்கின்றார். அதற்கு பின்புலத்திலே தமிழர்கள் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது தெரிகின்றது. எனவே கனடா இந்த விடயத்தை காய் நகர்த்துவார்களா? அதாவது மிக முக்கியமான விடயம், பூகோள அரசியல் தான் இங்கும் செல்வாக்கு செலுத்தும். பூகோள அரசியலை பற்றி பேசுவதற்கு கூட எங்களுக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இல்லை, ஆனால் தெரிந்த அளவுக்கு சொல்ல வேண்டும். காரணம், அவர்களுடைய நன்மை சார்ந்து எந்த ஒரு நாடும் தங்களுடைய நன்மை சார்ந்து இந்த விடயத்தை காய் நகர்த்துவார்கள். இதுதான் உண்மையான விடயம். இந்த மேற்குலகத்தை பொறுத்தவரையிலே தங்களுக்கு தேவைப்படுகின்ற போதில் தேவைப்பட்டால் பல்வேறு நாடுகளிலிருந்து இன்னொரு நாட்டை பிரித்துக் கொடுக்கக்கூடிய தகுதியும் உடையவர்கள், அல்லது இன்னும் தங்களுக்கு தேவைப்படாவிட்டால் அதை கண்டுகொள்ளாமல் என்னதான் நடந்தாலும் கண்ணை மூடிக்கொண்டிருப்பார்கள். இதற்கு சிறந்த உதாரணம், இந்த காசா பகுதியிலே மக்கள் கொத்து கொத்தாக அழிக்கப்படுகின்றார்கள். கண்ணை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஐக்கிய நாடுகள் சபையும் சரி மேற்குலகமும் சரி. எனவே இந்த விடயத்தை தமிழர்களும் கருத்திலே கொள்ள வேண்டும். எனவே அங்கே சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக நாங்கள் இங்கே கூச்சலிடக்கூடாது. காரணம், அவர்கள் நடைமுறைப்படுத்துவார்கள், தமிழர்கள் அழுத்தம் கொடுப்பார்கள், தமிழ் அமைப்புகள் அழுத்தம் கொடுப்பார்கள். காரணம், அவர்கள் இங்கே பாதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் இங்கே வலிகளையும் வேதனைகளையும் அனுபவித்துக் கொண்டு அங்கே இருக்கின்றார்கள். ஆனால் அந்தந்த நாடு அதனை நடைமுறைப்படுத்துமா என்றால் நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படியான தீர்வு திட்டம், எப்படியான தீர்மானங்கள் முன்வைக்கப்பட போகின்றது. அதோடு அனுரகுமார் திசாநாயக்க அரசிலே தமிழர்களுக்கான ஒரு தீர்வு திட்டம் முன்வைக்கப்படும் என்றும் பல தரப்பு சொல்லி வருகின்றார்களே. ஜில்வின் சில்வா கூட இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார். அதோடு ராஜித சேனாரத்ன, அதாவது ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்த இந்த புதிய ஜனநாயக முன்னணியிலே இருந்து தோற்று போனவர் தான் இந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான ராஜித சேனாரத்ன ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழர்கள் சார்ந்து தமிழர்களுக்கும் தமிழ் இஸ்லாமியர்களுக்குமான ஒரு தீர்வு திட்ட வரைவு அல்லது தீர்வு திட்டம் சார்ந்து அவர்களுடைய உரிமைகள் சார்ந்து ஏதும் தீர்மானம் எடுப்பாராக இருந்தால் இந்த அனுரகுமார் திசாநாயக்க நிச்சயமாக நாங்கள் ஆதரவு வழங்க தயார். காரணம், நாங்கள் இப்போது மாத்திரமல்ல இதற்கு முன்னைய காலகட்டங்களிலும் வடக்கு கிழக்கு மக்களோடு பயணித்திருக்கின்றோம். அவர்களுடைய உரிமைக்காக நாங்கள் குரல் கொடுத்திருக்கின்றோம். எனவே அனுரகுமார் திசாநாயக்க அது சார்ந்து ஏதும் முன்னெடுப்புகளை மேற்கொண்டால் அனுரகுமார் திசாநாயக்க அரசாங்கத்திற்கு நாங்கள் ஆதரவு வழங்க தயார் என்ற அடிப்படையிலே ராஜித சேனாரத்ன தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இலங்கையிலே என்னதான் நடக்க போகின்றது என்பதை, புதியதொரு அரசியலமைப்பு தான் எப்படி உருவாக போகின்றது என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் மால்கின். வணக்கம்.